வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தேர்ட் குரூப் மாணவர்களுக்கான டிகிரி கோர்சஸ் வாய்ப்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்மோடு உரையாட இருப்பவர் ஏகேஎஸ் கிருஷ்ணன் கிளாஸஸ் என்ற ஆன்லைன் அகாடமி நடத்தி வரும் ஆடிட்டர் திரு கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் திரு. வணக்கம் சார். தேர்ட் குரூப் மாணவர்களுக்கு டிகிரி கோர்சஸ், அதில் நிறைய மாணவர்கள் இப்போ ஒரு புதிய ட்ரெண்ட் பொறுத்தவரை தேர்ட் குரூப் ஒரு ஆர்வத்தோடு படிக்கிற ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அவங்களுக்கான டிகிரி கோர்சஸ் என்ன இருக்குது, அதுக்கான அடிப்படைகள் என்ன? ஆக்சுவலி இந்த டிகிரி கோர்சஸ் அப்படின்னும் போது சார் 90% மாணவர்கள் தேர்ட் குரூப் எடுக்கிற மாணவர்கள் 2 கோர்ஸ் தான் சார் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிகாம், இன்னொன்று வந்துட்டு பிபிஏ. 90% இதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க காமர்ஸ் குரூப் மாணவர்கள் சொல்கிறேன். ஆனால் இந்த பிகாம் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதில் எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது. பிகாம்குள்ளேயே நிறைய கோர்ஸ் இருக்குது. புதுசாக ஆட் பண்ணுறாங்க கோர்ஸ்லாம். இதில் ஃபேமஸான கோர்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம் சார். பிகாம் அது தேர்ட் குரூப்பில் ரொம்ப நல்லா படிக்கிற மாணவர்கள் 90% மேலே எடுக்கிற மாணவர்களுக்கு எல்லா காலேஜுமே அதாவது ஃபேமஸான காலேஜ் நான் சொல்கிறேன். ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக படிக்கிற பசங்க மட்டும் தான் இதை சேருவாங்க. அதாவது இது எப்படின்னா, ஒரு சிஏஓ, சிஎஸ்ஓ, சிடபிள்யூஓ போகணும்னு ஆசைப்படுறவங்க, அதுக்கு முன்னாடி ஒரு டிகிரியை முடிச்சிடலாமேன்னு ஆசைப்படுறவங்க, டிகிரியே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி பார்க்குறவங்க, டாப் காலேஜஸ்ல, இது டாப் காலேஜில் மட்டும் தான் இது கிடைக்குது, எல்லாத்துலையும் கிடைக்கல. இந்த ஹானர்ஸ் அப்படின்ற டிகிரியை வச்சிருக்காங்க சார். ஸோ பிகாம் HONS அப்படின்னு பிராக்கெட்ல போடுறாங்க அப்படின்னா பிகாம் ஹானர்ஸ்னு அர்த்தம். இதில் அதாவது காமர்ஸ் குரூப்லேயே பெஸ்ட் அவுட் ஆஃப் த பெஸ்ட் தான் இதை கொடுப்பாங்க. மிச்சம் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த கோர்ஸை. இது வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ் சார். இதுதான் பிகாம்லேயே ஹையஸ்ட் கோர்ஸ்ன்றதாவது எல்லாரும் பேசிக்கிறது. ரெண்டாவது சார் பிகாம் ஜென்ரல் ஆர் பிகாம் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க 12th மேக்ஸ் படிச்சிருக்கணும். சிபிஎஸ்சியா இருந்தா எய்தர் அப்ளைடு மேக்ஸோ இல்லைனா ஜென்ரல் மேக்ஸோ படிச்சிருக்கணும். ஸ்டேட் போர்டா இருந்தா பிசினஸ் மேக்ஸ் படிச்சிருக்கணும். அந்த மாதிரி படித்தவர்களுக்கு மட்டும்தான், பிளஸ் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80% எடுத்திருந்தா நிறைய காலேஜ்ல பார்த்தீங்கன்னா இந்த பிகாம் ஜென்ரல் ஆர் பிகாம் காமர்ஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க. அடுத்தது பிகாம் FNDA. கிட்டத்தட்ட இந்த பிகாம் ஜென்ரல் மாதிரி தான் பிகாம் FNDA, அதாவது ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. FNDA சொல்லுவாங்க. இந்த கோர்ஸை நிறைய பேர் கொடுக்குறாங்க. அடுத்தது பிகாம் PNDA, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த PNDAன்றது ஃபேமஸ் கிடையாது. ஆனால் இந்த கொங்கு சைடு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த சைடில் இருக்கிற காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே FNDAன்னு சொல்றது அவங்க PNDAன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ஹானர்ஸையும் FNDAவும் மிக்ஸ் பண்ண கோர்ஸாக இருக்கும். ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி சிலபஸை வந்து அந்த PNDAல கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல கோர்ஸ் அது. இதில் என்னன்னா சார், பிகாம் ரொம்ப அருமையான கோர்ஸ். ஆனால் எந்த காலேஜில் படிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எந்த டீச்சர் நமக்கு வகுப்பு நடத்துகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலபஸ் அருமையான சிலபஸ். சும்மா ஏனோ தானோன்னு படிச்சுட்டு பாஸ் ஆகக்கூடாது. அந்த சிலபஸை மட்டும் நல்லா கிரகிச்சு படிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கு சார் பிகாம்க்கு. ஸோ தேர்ட் குரூப்னு நிறைய பேர் வந்து இலக்காரமாக பேசுவாங்க. ஆனால் தேர்ட் குரூப் மாணவர்கள் வந்து பிஇக்கு ஈக்குவலண்டாக சம்பாதிக்க முடியும். அதுக்கு வந்து நல்ல காலேஜில் படிக்கணும், நல்ல டீச்சர்கிட்ட படிக்கணும், புரிஞ்சு படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். எதையோ கதை எழுதி பாஸ் பண்ணிடக்கூடாது. ஓரளவு டாப் காலேஜஸ் தமிழ்நாட்டில், அகில இந்திய அளவில் என்ன காலேஜ் சார்? இப்போ சென்னை லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், முதல்ல எல்லாரும் சொல்றது லயோலா சொல்லுவாங்க சார். அது ரொம்ப ஃபேமஸான காலேஜ். எக்கச்சக்க அப்ளிகேஷன் வருவாங்க. அதே மாதிரி விவேகானந்தா. இப்போ நான் சொல்றது 1, 2, 3 சொல்லல, இது மூணுமே ஈக்குவலான காலேஜஸ் மாதிரி தான் சொல்றேன். ஃபேமஸான காலேஜ் சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லயோலாக்கு போவாங்க, விவேகானந்தா போவாங்க, அதுக்கப்புறம் DG வைஷ்ணவா போவாங்க. இது மூணும் வந்துட்டு பிரபலமாக பார்க்குறது. இதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மார்னிங் வரும், அதாவது கவர்மெண்ட் எய்டட் சிலபஸ் மார்னிங் வரும். அதில் உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 2000 ரூபா 3000 ரூபா தான் உங்களுக்கு வருஷ ஃபீஸே வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது ஈவினிங் காலேஜில் வரும். அதில் உங்களுக்கு 20,000, 25,000, 30,000ன்றது காலேஜ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறது. இது சென்னையை பொறுத்த வரைக்கும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா PSG ஒரு காலேஜ் இருக்குது, ஸ்ரீகிருஷ்ணான்னு ஒரு காலேஜ் இருக்குது. மாதிரி 2-3 காலேஜ் இருக்குது. ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா சார், நிறைய பேர் சொல்கிறது, நான் வந்து 11th படிக்கும் போதே சில மாணவர்கள்ட்ட கேட்டிருக்கேன், எனக்கு வந்து ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸில் படிக்கணும் சார் அப்படின்வாங்க. அது வந்து டெல்லியில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கைவிட்டு எண்ணக்கூடிய சில ஆல் இண்டியா லெவல் பெரிய காலேஜஸும் இருக்குது. ஸ்ரீராம் பொறுத்தவரை அட்மிஷன் ஈஸியாக இருக்குமா? ரொம்ப ரொம்ப டஃப் சார். 100க்கு 100 மார்க் எடுக்கணும் சார். அவன்கிட்டலாம் போகும்போது கட் ஆஃப் ஷுட் பி 100 out of 100 அப்படின்வாங்க. அண்ட் 100 out of 100லேயே 500 அப்ளிகேஷன் இருக்கும். ஓகே, டோட்டல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 5000 அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அவ்வளோ டிமாண்டு அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு. அங்கே போயிட்டு பிகாம் படிச்சுட்டு வெளில வந்தாலே 60,000 சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க சார். ஃப்ரெஷரே 3வது வருஷத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது
50,000 60,000ன்றது பிகாம்கே கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் டாப் காலேஜ் இப்போ லேடிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேர்ள்ஸ்லாம் எம்ஓபி போவாங்க சார், அதுக்கப்புறம் எத்திராஜ் போவாங்க சார், அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஓபி எத்திராஜ் மீனாட்சி போவாங்க. பட் இந்த எம்ஓபி எத்திராஜ்ன்றது ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் அண்ணா ஆதர்ஷ் போவாங்க, சாஷன் ஜெயின் போவாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். காலேஜஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்ன சார்? 12th முடிச்சுட்டு ஆன்லைன் அதாவது 12th படிக்கும் போதே இந்த போர்டு எக்ஸாம் டைம்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க சார். போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்ளிகேஷன் போட்டுருவாங்க. ரிசல்ட் வந்த உடனே அந்த மார்க்கை வச்சுட்டு உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஒரு காலேஜுக்கு போடாமல் 2 காலேஜ் 3 காலேஜ் போடுவாங்க. ஏன்னா அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீயே 500 ரூபா 1000 ரூபா வரைக்கும் இது இருக்குது. அது தேவையில்லாமல் 3-4 காலேஜ் போடுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். நல்லா 2 காலேஜை போட்டுவிட்டு நம்ம எப்படியும் நம்ம ஓகே நம்ம 92% எடுத்துருவோம், ஸோ 92% இந்த காலேஜில் அட்மிஷன் கிடச்சிடும்னு 1-2 காலேஜ் மட்டும் போட்டு நிறுத்தணும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்கச்சக்க காலேஜில் போடுவாங்க. ஏன்னா இந்த காலேஜில் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி தான் சார். ஸோ எல்லா காலேஜுமே பேசிக்கலி உங்களுக்கு மார்க்கை பேஸ் பண்ணி தான் சார் அட்மிஷன் கொடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மேபி உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா அட்மிஷன் வாங்கலாம். பட் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சார். பிகாம் சிலபஸ் எப்படி இருக்கும் சார்? பிகாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப அருமையான சிலபஸ் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இயர்ல லாங்குவேஜ் இருக்கும் சார், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வராது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸு, லா, பேங்கிங், ஆண்டர்பிரினர்ஷிப், இந்த மாதிரி பலதரப்பட்ட அது செமிஸ்டராக மாறிட்டே இருக்கும். ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்டுக்கு, ஒரு வணிகவியல் சார்ந்தவங்களுக்கு, ஒரு பிஸ்னஸ் பற்றி தெரியணுன்றவங்களுக்கு, ஒரு அக்கௌண்டன்ட் ஆகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணுமோ அந்த அளவுக்கான நாலேஜ் அந்த பிகாம் முடிச்சுட்டு வரும்போது வந்துடும் சார். பட் நான் இப்பயும் சொல்றேன், இங்க சிலபஸ் நல்லா இருக்கு, ஆனா யார் நடத்துறாங்கன்னு இருக்கு சார். ஏன்னா நான் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 15 பிகாம் முடிச்சவங்க தேவை சார். ஓகேங்களா? எங்க ஆஃபீஸுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸோட ஆஃபீஸ்க்கு 15,000 18,000 சம்பளம் தரத்துக்கு ரெடியா இருக்கும். ஆனா 11ஆம் கிளாஸ்ல குவார்டர்லி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சவங்களால பதில் சொல்ல முடியல சார். நம்ம டெபிட் கிரெடிட்னு சொல்லுவோம் சார். பேசிக்கலி இப்போ எந்த நிறுவனமா இருந்தாலும் ஒரு 15 எக்ஸ்பென்சஸ் அவங்களால தவிர்க்கவே முடியாது. சேலரிஸ், பர்ச்சேஸ், சேல்ஸ், டெப்ரிசியேஷன், அதாவது தேய்மானம், அதான் டிப்ரெஷன் சொல்லுவோம். அப்புறம் பொருட்கள், அதாவது அசட்ஸ்லாம் வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் டிடிஎஸ், ஜிஎஸ்டி. இது வந்து ரொம்ப பேசிக்கான, இப்போ நான் சொன்ன டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன் பாருங்க. இது கூட தெரிய மாட்டேங்குது சார். 3 வருஷம் படிக்கிறாங்க. இப்போ நான் கேட்குற அந்த 8 கேள்வி கூட அவங்களால கரெக்டாக பதில் சொல்ல முடியல. ரொம்ப வருத்தமான விஷயம். பிகாம் படிக்கிறாங்க, 6 செமிஸ்டர் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனால் ஒரு அக்கௌண்டண்ட்டாக தான் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது ஒரு 18,000 சம்பாதியத்துக்கு ஒரு அக்கௌண்டண்ட்டாக போகிறோம் அப்படின்னா சில ஃபர்ஸ்ட் தியரட்டிக்கல் நாலேஜ், இப்போ நான் சொல்றதெல்லாம் தியரட்டிக்கல் நாலேஜ், ஒரு என்ட்ரின்னு சொல்லுவோம், அந்த என்ட்ரி சொல்ல தெரியணும். இது 11ஆம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் குவார்டர்லியே சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த கேள்வியை கூட பிகாம் படிச்சுட்டு வரும்போது மாணவர்கள் சொல்றது இல்லை சார். அந்த கேள்விக்கு பதில் சொல்றது இல்லைன்றது முதல் வருத்தமான விஷயம். எதனால? அதாவது இண்டஸ்ட்ரி ஓரியன்டா கோர்சஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? இன்டர்ன்ஷிப்லாம் கொடுக்குறது இல்லையா? இன்டர்ன்ஷிப்லாம் போறாங்க சார். எல்லாமே நேம் சேக்கா இருக்கு சார். எல்லாமே வந்து கண் துடைப்பா இருக்குது. பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இருக்கு. பேரண்ட்ஸும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ஆனா என்ன ஆக்சுவலி வேணுமோ அது இல்லை சார். இருக்கு, தியரிட்டிக்கலா எல்லாமே இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒரு ஸ்கீம் விடுறது பேப்பர்ல இருக்குது, நடைமுறையில் இருக்கான்றது தான் பெரிய விஷயம்னுவாங்களா. அது மாதிரி இது எல்லாமே பேப்பர்ல இருக்கு சார், ஆனால் நடைமுறையில் இருக்கான்றது தான் பெரிய விஷயம் சார். ஏன்னா அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஆர்வமாக ஜாயின் பண்ணுறாங்க. இது ஸ்டூடெண்ட் மேலே தப்பு கிடையாது சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நல்லா படிக்கிற பசங்க தான் உள்ளே வராங்க, சேர்றாங்க. ஆனால் வெளியில் போகும்போது எது கற்றுக்கணுமோ அது கற்றுக்காமே அவங்க வெளில வந்துடுறாங்க அப்படின்றதான் விஷயம். எல்லாமே ஒரு எக்ஸாம் ஓரியன்டாவே இருக்கு சார். எக்ஸாம் ஓரியன்டா போயிட்டு இருக்காங்க. என்ன தேவையோ அது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு குற்றச்சாட்டாவே கூட நான் சொல்லுவேன். 10ல் 5 பேருக்கு தெரியல சார். சிலபஸ் தாண்டி மாணவர்கள், பிகாம் மாணவர்கள் தங்களுடைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும்? அதெல்லாம் ஆன்லைன் கிடைக்குதா சார்? எல்லாமே ஆன்லைன்ல இன்னைக்கு அவைலபிளா இருக்கு சார். யூடியூப்ல போயிட்டு ஜர்னல் என்ட்ரின்னு டைப் பண்ணாலே ஜர்னல் என்ட்ரி சொல்லி தந்துருவாங்க சார். எக்கச்சக்க பேர் இன்னைக்கு யூடியூப்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீயா இருக்கு சார். அதாவது காசு கட்டி நீங்க படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சார். காசு கட்டி படிக்கிறவங்க டியூஷன் போட்டோம் சார், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா ஏழை மாணவர்கள் யூடியூப்ல நிறைய தமிழ் வீடியோஸ் இருக்குது. ஓகே, இப்போ அவங்களுக்கு கத்துக்கணும்ன்ற ஆர்வம் இருந்தா போதும் சார், எல்லாமே கத்துக்கலாம் சார். அப்படி இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து சார், ஸோ இந்த டபுள் என்ட்ரி நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சார், கம்ப்யூட்டர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். இனிமே ஃபியூச்சர் இஸ் ஒன்லி கம்ப்யூட்டர் சார். இனிமே கையில வந்து கணக்கு புக்லாம் எழுத போறது இல்லை சார். இந்த அக்கௌண்ட்ஸ் புக், லெட்ஜர்னு சொல்லுவோம்ல, ஸ்கூல் லெவல் வரைக்கும் தான் நீங்க கையில எழுதுவீங்க. ஒன்ஸ் நீங்க வந்து ப்ராக்டிஸ்னு வந்துட்டீங்கன்னா, இப்போ நம்மளோட நிறுவனத்தோட புக்ஸையே டேலியில தான் சார் மெயின்டைன் பண்றோம். இன்னும் நம்மளோட நிறுவனம் இன்னும் பெருசாகுது அப்படின்னும் போது அது எஸ்ஏபியா மாறுது சார். இன்னைக்கு எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனியுமே ஒன்று எஸ்ஏபியில் வச்சிருக்காங்க, இல்லைன்னா ஆரக்கிளில் வச்சிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் கீழே உள்ள ஒரு 10 கோடி ரூபா 12 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா டேலியில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டேலின்றது கொஞ்சம் படிக்கிறது ஈஸி சார். உங்களுக்கு வந்து 3000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாக்குள்ளேயே டேலி கற்றுக்கலாம். ஆனால் அதையும் சொல்கிறேன், நேம் சேக் கற்றுக்கூடாது.
சும்மா டேலி தெரியும்னு சொல்றாங்க. எவ்வளோ பேர் அதான் சொல்றாங்க. 180 பேர் டேலி தெரியும்ன்றாங்க. இன்வென்ட்ரி அக்கௌண்டிங் போடுனா உங்களுக்கு போட தெரியல. ஒரு இன்வென்ட்ரியே கிரியேட் பண்ண தெரியல. ஒரு லெட்ஜரை ஒழுங்கா கிரியேட் பண்ண தெரியல. ஜிஎஸ்டி வச்சு ஒரு லெட்ஜரை கிரியேட் பண்ணனா பாவம் தெரிய மாட்டேங்குது. சொல்லி தரவங்க தான் சார். சொல்லி தரவங்க வாங்குற காசுக்கு ஒழுங்கா சொல்லி தரணும். நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸே கூட இதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. கிண்டியில் எம்எஸ்எம்இ எல்லாம் இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷனே கூட இதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த ஆர்வமும் மக்கள் தேடி போய் பார்க்கணும். பட் அதில் அவங்க பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க சார். ப்ரைவேட் கோச்சிங்ஸ் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு பையனே சிஏக்குள்ளே வராங்கன்னா அக்கௌண்டிங் டெக்னீஷியன் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது சார். அக்கௌண்டிங் டெக்னீஷியன் கோர்ஸ்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ முடிக்கணும்னு அவசியம் இல்லை சார். ஒரு 3-4 பாடம், டேக்ஸு, அக்கௌண்ட்ஸு, கொஞ்சம் லா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அக்கௌண்டிங் டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சுட்டு அவங்களே டேலி சொல்லி தருவாங்க. டேலி, அதுக்கப்புறம் எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல். அந்த எம்எஸ் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் சார் வீலுக்கப்பு, பைவட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எம்எஸ் எக்ஸல்ல இந்த சம்மு, இஃப் எல்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க. இந்த வீலுக்கப்பு, பைவட்டுன்றது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு அக்கௌண்டண்ட்டாக வரும்போது இதெல்லாம் தான் சார் நாங்கள் பேசிக்காக கேட்கறது. எந்த கம்பெனியாக இருந்தாலும் முதல்ல கேட்கறது ஒரு 10 ஜேர்னல் என்ட்ரி, அதுக்கப்புறம் எனக்கு டேலி ஆப்ரேட் பண்ண தெரியுமா, அதில் பேசிக்கான என்ட்ரிஸ்லாம் போட தெரியுமா. ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அவங்க அதை சொல்லி தருவாங்க அது கம்பெனிக்குள்ள போனதுக்கப்புறம். ஆனால் இன்டர்வியூல நீங்கள் ஜெயிக்கணும்னா பிகாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் சார். ஒரு கம்யூனிகேஷன்றது இன்னைக்கு எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா எல்லா கம்பெனியுமே வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட்ஸு, அதே மாதிரி சவுத்துலேருந்து நார்த் கூட டீல் பண்ணுறாங்க. நமக்கு மோஸ்ட்லி ஹிந்தி தெரியறது இல்லை. ஸோ நமக்கு தெரியக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணணும். அப்போது தத்தக்கான இங்கிலீஷில் பேசினா இன்டர்வியூலாம் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ நிறைய பிகாம் முடிச்ச பசங்க இன்னைக்கு அந்த அக்கௌண்டன்ட் ஜாப்ல இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மியான வேலைக்கு போகிறாங்க. இன்னைக்கு சார் காசு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி சார். ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டலாம், ஸ்விக்கியில் வண்டி ஓட்டலாம், நிறைய டெலிவரி பாய்ஸாக இருக்கலாம், ரேப்பிடோ, அது மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு அந்த பைக், டாக்ஸி எல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே சார் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் பண்ணலாம் சார். அதுக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது. இவங்க என்னன்னா ஒரு பிகாம் முடிச்சுட்டு 12,000 13,000 தானே சம்பளம் தராங்க ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில். ஒரு கம்பெனிக்கு போனால் இப்போ ஆடிட்டர் ஆஃபீஸில் கூட வேலை பார்க்கலாம் சார். ஆடிட்டர் ஆஃபீஸில் 12,000 13,000 இனிஷியலாக சம்பளம் தருவாங்க. ஸ்லோவாக அது 18,000 ஆக்கிடுவாங்க ஒரே வருஷத்தில். ஒரு கம்பெனிக்கு போனால் 15,000 18,000 சம்பாதிக்கலாம். ஸ்லோவாக அது 2 வருஷத்தில் 25,000 ஆகிடும். ஆனால் இவங்களுக்கு குவிக் மணி வேணும் சார். இப்படின்றதுக்குள்ள நான் 20,000 சம்பாதிக்கணும், 30,000 சம்பாதிக்கணும். பாரு, நான் பைக்கில் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்தால் எனக்கு 20,000 சம்பளம், 30,000 சம்பளம். ஆனால் இது ஒரு எந்த அளவுக்கு கௌரவமான வேலைன்னு எனக்கு தெரியல சார். நான் ஓப்பனாக சொல்றேன். ஆமாம், எக்ஸாக்ட்லி சார். இப்போ நான் டுன்சோ, ஜெப்டோன்ற மாதிரி சில கம்பெனிஸில் டெலிவரி பாயாக இருக்கேன்னா இன்னைக்கு ஒரு பார்ட் டைமாக அதை செய்யறது பிரச்சனை கிடையாது சார். பட் பிகாம் முடிச்சுட்டு ஃபுல் டைமாக மார்னிங் டு ஈவினிங் நான் செய்கிறேன் அப்படின்னா முதுகு போயிடுன்றது என்னோட விஷயம் சார். ப்ளஸ் சொசைட்டியில் இது எந்த அளவுக்கு ஒரு 28 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதை பண்ணால் சொசைட்டி எப்படி அவங்கள பார்க்குன்றதும் நம்ம யோசிக்கணும் சார். பிகாம் மாணவர்களுக்கு உயர் படிப்பு எம்காமோ அல்லது அடுத்து சிஏ கோர்ஸ் போகிறதோ அதுக்கான வாய்ப்பு என்ன? அதில் எவ்வளோ மாணவர்கள் அதில் ஆர்வம் காட்டுறாங்க, அவங்களுக்கான ஆலோசனை சார். பிகாம் முடிச்சுட்டு சார் எனக்கு தெரிஞ்சு 25% தான் சார் எம்காம் மாதிரி போவாங்க. ஏன்னா பிகாம் முடிச்சாலே ஒரு கம்பெனியில வேலை உறுதி சார். பிகாமையும் எம்காமையும் பெரிய டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது இல்லை, அன்லஸ் அன்டில் அது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருக்கிறதுனால. மேபி கவர்மெண்ட்ல பிகாம் வேற சின்னதாகவும் எம்காம் பெருசாகவும் பார்ப்பாங்க. பட் பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ், பிரைவேட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் சார் பிகாம் முடிச்சிட்டாலே போதும், எம்காம்லாம் தேவை கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் சார். அந்த காலத்தில் எம்காம்ன்றது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ நான்லாம் படிக்கும்போது சார் எங்கள் அப்பாலாம் பிகாம் படிச்சுட்டா எம்காம் படின்னு சொன்னார். ஆனால் இப்போலாம் எம்காம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை சார். உங்களுக்கு பிஇ முடிச்சுட்டு எம்இ எவ்வளோ பேர் சார் படிக்கிறாங்க? அது அந்த கான்செப்ட் தான் சார். எம்இ இருக்குது, ஆனால் எவ்வளோ பேர் எம்இ படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் எம்ஃபில் பண்ணுறாங்க? அதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோர்ஸ்லாம் ரெகக்னைஸ்டு கோர்ஸாக இருந்துச்சு. இப்போ பிகாம் முடிக்கும் போதே அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா கம்பெனிக்கு வேலைக்கு போயிடலாம். வேணும்னா அவங்க கரஸ்பாண்டன்ஸில் எம்காம் படிச்சுக்கலாம் அந்த மாதிரி. பட் எம்காம்ன்றது ஒரு மக்கள் ஒரு பெரிய கோர்ஸாக அதை பார்க்கறது இல்லை சார். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறாங்க சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிகாம் படிக்கும் போதே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறாங்க. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த பிகாம்லேயே சார் இந்த சிஎம்ஏ, சிஎஸ், சிஏ பண்ணுறவங்க ஃபுல் டைமாக பண்ணுவாங்க சார். அதாவது எப்படின்னா சார் சிஏ தான் பிரதானம், சிஎஸ் தான் பிரதானம், சிஎம்ஏ தான் பிரதானம். நான் பிகாம் பண்ணணும், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பிகாம் காலேஜஸ் சார் மோஸ்ட்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் சார். ரொம்ப கம்மி காலேஜ் தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வைப்பாங்க. ஸ்கூல் மாதிரி 10ல் 8 காலேஜ் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் தான். 4 hours 5 hours தான் காலேஜ். உங்களுக்கு 2-3 காலேஜ் தான் உங்களுக்கு என்னன்னா ஃபுல் டைம், காலையில் 8:30 9லேருந்து சாயங்காலம் 3:30 மணி வரைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி காலேஜ் போகிறவங்க சிஏ கூட பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதிரி காலேஜ் போகாமல் இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் காலேஜ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி காலேஜ் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி சார் 2 மணி நேரம்லாம் இருக்குமா காலேஜ்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் பிஎஸ்சியில் 3rd இயரில் 2.5 மணி நேரம் தான் காலேஜாம்.
காலையில் 7லேருந்து 9 10 மணி வரைக்கும் தான் காலேஜ். 10 மணிலேருந்து பசங்க இன்டர்ன்ஷிப் போயிடுவாங்கன்னு என்கிட்ட பசங்க சொல்லுவாங்க, என்கிட்ட படிக்கிற பசங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் இருக்குது காலேஜஸ்லாம். ஸோ அப்போது பிகாம் படிச்சுக்கிட்டே சிஏ பண்ணலாம். ஸோ சிஏவை ஃபுல் டைம் படிக்கிட்டு பிகாமை வந்து பார்ட் டைம் பண்ணுறது இருக்குது. இப்போ நான்லாம் எப்படி பிகாம் பண்ணேன் அப்படின்னா சார், நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் கரஸ்பாண்டன்ஸ் போட்டேன் சார். நான் காலேஜ் பக்கமே போகல சார். ஓகேங்களா, நான் வந்து 3 வருஷம் 6 செமிஸ்டர். அப்போது நாங்களாம் படிக்கும்போது சார், இப்போ தான் 6 செமிஸ்டர், அப்போல்லாம் 3 செமிஸ்டர் தான், வருஷத்துக்கு ஒரு செமிஸ்டர் தான் நான் படிக்கும்போது. இப்போ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கரஸ்பாண்டன்ஸ்லேயே 6 செமிஸ்டர் வைக்கிறாங்க சார். எப்படி ஒரு காலேஜுக்கு போனீங்கன்னா 6 செமிஸ்டர் சர்டிஃபிகேட் வருமோ அதே மாதிரி 6 செமிஸ்டர் சர்டிஃபிகேட் தராங்க. சிஏவை நாங்கள் ஃபுல் டைம் படிப்போம் சார். வீட்டில் தான் உட்காந்து படிப்போம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் புக்ஸ் வச்சு சிஏ புக்ஸ் வச்சு படிப்போம். எங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் நாங்கள் கிளாஸும் போவோம், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் போவோம். எஸ்ஐஆர்சின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே கிளாஸ் நடத்துது. எஸ்ஐஆர்சி சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அந்த கிளாஸுக்கு கவர்மெண்ட் நடத்துது. ரொம்ப சீப்பான கோர்ஸ் அது. அது சீப்பான சார், லைக் காஸ்ட்லி இல்லை, அந்த சீப் சொல்கிறேன் நான். ரொம்ப ஈஸி பேமெண்ட் இருக்கிற கோர்ஸ் அது. 9000 தான் நோ பேமெண்ட் அது. அதுக்கப்புறம் யூடியூப்ல ஃப்ரீயாகவே வச்சிருக்காங்க சார். ஐசிஐ வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஃப்ரீயாக போட்டாங்க கிளாஸ். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கையில் மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், இல்லைனா லேப்டாப் இருந்தால் போதும், இன்டர்நெட் இருந்தால் போதும், உங்களால் மொத்த கோர்ஸையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு சார், சிஏ கோர்ஸை நீங்கள் ப்ரைவேட் டியூஷன்ஸ் இல்லாமல் படிச்சிங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் செலவு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சார். நான் சொல்கிறது மேக்ஸிமம் செலவு 1 லட்ச ரூபா. 3 வருஷத்துக்கு சேர்த்து, 3-4 வருஷத்துக்கு சேர்த்து. ஸ்டைஃபண்ட் சார் மாதத்துக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க சார். அதாவது சொல்கிறது பேர் மினிமம் 15000 கொடுக்குறவங்களும் இருக்காங்க சார். இந்த 2 வருஷம் ஆர்டிகல் சிப் போனோம் சார். அந்த ஆர்டிகல் சிப்பில் மாதம் 5000 ரூபா சம்பாதிச்சிடுறாங்க சார். அது எதுக்குன்னா உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை எப்படி நம்ம கவர்மெண்ட்லாம் 1000 ரூபா அது மாதிரி கொடுக்குறாங்களோ அது மாதிரி ஸ்டைஃபண்டாக கொடுத்துட்றாங்க மாதம் 1000 ரூபா. அப்போது ஒரு 2 வருஷம் நீங்கள் வரைக்கும் 1,20,000 சம்பாதிச்சிருவீங்க. நான் சொல்கிறது பேர் மினிமம். அப்போது 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் 1,20,000 கிடச்சிருது. ஸோ அப்போ இந்த படிப்புக்கு செலவு ஜீரோன்னே நான் சொல்லுவேன் சார். ஓகே, இந்த படிப்பை நான் ஓவரா தூக்கி பேசல. ஆனால் பிகாம் முடித்த மாணவர்கள் இதையும் கன்சிடர் பண்ணணும். இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா அவங்க எஃபர்ட் போட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இப்போ நான் சொல்லும் போது தான் அவங்களுக்கு வந்து பிகாம் செகண்ட் இயரே படிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஃபியூச்சரில் கோர்சஸ் இருக்குன்னு இப்போ தான் தெரியுதுன்னா, இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 19 இருக்கும். இன்னும் ஒரு 20 வயசு வரும்போது அப்படி கூட 2 வருஷம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஃபைனல் வரைக்கும் முடிக்க முடியலனா கூட இன்டர் லெவலுக்கு முடிச்சாலே 40,000 ரூபா சம்பாதிக்கலாம் சார். மாதம் 40,000 ரூபா ஃப்ரெஷரே சம்பாதிக்கலாம். இன்டருக்கு சொல்கிறேன் நான். ஸோ ஒரு 23 வயசில் கண்டிப்பாக கையில் 40,000 ரூபா சம்பாதிக்கலாம். இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸில், இது சிஏனாலும் சரி, சிஎஸ்னாலும் சிடபிள்யூ ஆனாலும் சரி, இது ஒரு விஷயம். பிகாம் முடித்த மாணவர்கள் ஃபஸ்ட்டு சார் அவங்க வந்து பெருமையாக நினச்சிக்கணும் சார், நம்மளும் ஒரு பெரிய கோர்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. நிறைய பேர் அந்த கோர்ஸே ரொம்ப டல்லாக நினைக்கிறாங்க சார். ஒரு பி லெவலுக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க. அது அவங்க நினைக்கிறத முதல்ல நிப்பாட்டணும் சார். அதுவும் ஒரு எப்படி வந்து ஒரு கம்பெனியில் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பிஇ தேவைப்படுறாங்களோ அதுக்கு அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுக்கு அக்கௌண்டன்ட் தேவை சார். அதனால இவங்களும் இம்பார்ட்டன்ட். தேர்ட் குரூப் மாணவர்களுடைய பாப்புலர் கோர்ஸ் பிகாம் தான், டிகிரி கோர்ஸ் தான். பிகாம் சேர விரும்பும் மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் நீங்க சொல்ல விரும்பக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? பிகாம் சேர விரும்புகிற மாணவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சார், நல்ல காலேஜில், இப்போ காலேஜுக்கு தான் சார் 2ஆக பிரிச்சுக்கலாம். காலேஜுக்கு போகிறோம், கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறோம்னு பிரிச்சுக்கலாம். கரஸ்பாண்டன்ஸுக்கு போகிறோன்னா ஏன் கரஸ்பாண்டன்ஸுக்கு போகிறோன்றது இருக்குது. காலேஜில் சீட்டு கிடைக்கலன்னு கரஸ்பாண்டன்ஸ் போகிறது இருக்குது. இல்லை நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸை ஃபுல் டைமாக படிக்க போகிறேன், அதனால நான் கரஸ்பாண்டன்ஸுக்கு போகிறேன். ஸோ சிஏஓ சிஎஸ்ஓ சிடபிள்யூ ஃபுல் டைம் படிக்க போகிறேன், அதனால நான் கரஸ்பாண்டன்ஸுக்கு போகிறேன். கரஸ்பாண்டன்ஸில் வேல்யூ இருக்கான்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ அது படிக்க போகிறேன்னா அதான் உனக்கு பிரதானம், ஏதோ ஒரு டிகிரி கோர்ஸை கூட வச்சுக்கலாமே. இப்போ கேட்பாங்க, ஏன் டிகிரி கோர்ஸை கூட வச்சுக்கணும், அதே ஃபுல் டைமாக படிக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நான் சொல்லுவேன், அதில் நீங்கள் ஒருவேளை ஃபவுண்டேஷனில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு இன்டர் டைரக்ட்லி எலிஜிபிள். அப்போ உங்களுக்கு அது ஒரு குஷன் மாதிரி இருக்கும் அந்த டிகிரி கோர்ஸ்ன்றது. இது ஒரு விஷயம். மக்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னா சார், காலேஜுக்கு போகும்போது நல்ல காலேஜை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது சார், சிட்டியில் நிறைய காலேஜஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜ் என்ன காலேஜ்னு பார்த்து கொஞ்சம் சீட்டு கிடைக்காது கஷ்டமாக இருந்தால் கூட சீட்டு வாங்கணும். 2வது, ஒரு நாள் கூட கட்டடிக்கக்கூடாது சார். இன்னைக்கு காலேஜ் போகிற பசங்க நிறைய கட்டடிக்கிறாங்க சார். ஸோ கட்டடிக்கக்கூடாது. காலேஜை வந்து கட்டுற காசு இப்போ செமிஸ்டருக்கு 20,000 ரூபா கட்டுறாங்க குறைஞ்சபட்சம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மாதம் 3 மாதம் தான் காலேஜ். அதை வந்து நல்லா கவனிக்கணும். அப்போ 3வது பார்த்தீங்கன்னா சார், இந்த செமிஸ்டர் எக்ஸாம் எல்லாம் ரொம்ப லைட்டாக போய் எழுதுவாங்க. செமிஸ்டரு, மாடல், இன்டர்னல்லாம் படிக்கலாம் மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெருமை, படிக்காமையே போய் எக்ஸாம் எழுதுறதுன்னு ரொம்ப பெருமை. எதையோ எழுதி எதையோ பாஸ் ஆகிடுறாங்க சார். எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, நல்ல நல்ல சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு போய் எக்ஸாம். யோசிச்சு பாருங்க சார், ஒரு டாக்டர் எதுவுமே படிக்காமல் டாக்டர் ஆகிட்டாரு, அவர்கிட்ட நீங்கள் வைத்தியம் பார்ப்பீங்களா? ஓகே, எவ்வளோ பயமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாக்டர் சொல்கிறேன், நான் எதுவுமே படிச்சதில்லை, நான் டாக்டர் ஆகிட்டேன், என்கிட்ட வந்து வைத்தியம் பண்ணணும் ஒரு டாக்டர் சொன்னான்னா, அதே மாதிரி தான் சார். நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக ஒருத்தர் பிகாம் வராரு, அவர் வந்து படிக்காமே பிகாம் முடிச்சிட்டாரு அப்படின்னும் போது இன்டர்வியூ பண்ணும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது.
ஸோ மாணவர்கள் வந்து சிலபஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கணும். இதுதான் வந்து என்னோட விஷயம். அண்ட் பிகாம் படிக்கும் போதே நீங்கள் வந்து இந்த மாதிரி டேலி, அப்புறம் எம்எஸ் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு, இந்த மாதிரி சில கோர்சஸ், அப்புறம் கொஞ்சம் ஏஐ, இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பவர் பிஐன்னு சொல்கிறாங்க சார். அந்த ஏஐ வந்து பவர் பிஐன்னு சொல்கிறாங்க. அது இப்போ புதுசாக ஒரு கோர்ஸ் நல்லா வந்துருக்குது. இந்த கோர்ஸ்லாம் நிறைய செலவு பண்ண தேவையில்ல. முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்லேயே கூட நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். இல்லை ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும்னா நல்ல இடத்துல கோச்சிங் போகணும் சார். நல்ல இடத்துல கோச்சிங் போயிட்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனோட வேணும். அண்ட் முடிஞ்ச அந்த இன்டர்ன்ஷிப்பை கரெக்டாக பண்ணணும். ஒரு ஆடிட்டர்ட்ட எல்லா காலேஜும் இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்கிறாங்க. 2 மாதம் 3 மாதம் இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்கிறாங்க. அதை வந்து நிறைய பேர் டம்மி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க சார். அந்த டம்மி சர்டிஃபிகேட்லாம் வாங்காமல் பேரண்ட்ஸ் அதை ஊக்குவிக்கவே கூடாது. டம்மி சர்டிஃபிகேட் வாங்குறது ஊக்குவிக்க எல்லாமே பேரண்ட்ஸ் தான் சார் வாங்கி தராங்க. இப்போ ஸ்கூலில் எப்படி மெடிக்கல் லீவ் போட்டு ஒரு டம்மி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி தராங்களோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியஸ்லேருந்து இந்த ஆர்டிகல்ஷிப்புக்கு டம்மி சர்டிஃபிகேட் வாங்கி தந்துடுறாங்க. இது கெடுத்துரும். என்ன பர்பஸோ அந்த பர்பஸே கெடுத்துரும். அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே ரொம்ப நல்லா வருவாங்க சார் அவங்க. அருமையான பயனுள்ள தகவல்கள். தேர்ட் குரூப் மாணவர்களின் பாப்புலர் டிகிரி கோர்ஸான பிகாம் கோர்ஸ், அது தொடர்பான நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டன. குறிப்பாக நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து சேர்வது, அதே மாதிரி தொடர்ச்சியான ஒரு உண்மையான அக்கறையோடு கற்றுக்கொள்வது, கூடுதல் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கொள்வது, டேலி போன்ற ஏஐ பயிற்சிகள் போன்ற எவ்வளவு முடியுமோ ஸ்கில்ஸ் வளர்த்துக்கொள்வது, சிஏ ப்ரிப்பரேஷன்ஸ் தொடர்வது, இது போன்ற அணுகுமுறைகளை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையான தகவலை தெரிவித்த தம்பி கிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சார். வணக்கம் சார்.